என்னுடைய சின்ன வயசுல ஒரு வயசானவர் எனக்கு இந்த கதையை சொன்னாரு. இறைவன் இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களையும் படைச்ச உடனே முதல்ல நாயை கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த உலகத்துல உனக்கு முக்கியமான வேலைகள் இருக்கு. நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனிதர்களுக்கு விசுவாசமா இருப்ப. மனிதர்கள் போடுற மிச்சத்தை சாப்பிட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துருவ. இது கேட்ட நாய் சொல்லுது, ஐயோ இல்லைங்க, 30 வருஷம்லாம் ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு ஒரு 15 வருஷம் கொடுங்க போதும் அப்படிங்குது. இப்ப கடவுள் அடுத்து குரங்க கூப்பிட்டு சொல்றாரு, இங்க பாரு, இந்த உலகத்துல உனக்கு பெரிய வேலையெல்லாம் இல்ல, சும்மா அங்க இங்க தாவிக்கிட்டு இருக்கணும், அப்புறம் மனிதர்களை சிரிக்க வைக்கணும். இதுக்கு நான் உனக்கு 20 வருஷம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட குரங்க, ஐயோ 20 வருஷம்லாம் வேண்டாங்க, எனக்கு 10 வருஷம் போதுன்னு சொல்லி அதோட ஆயுட்காலத்தை 10 வருஷம் வாங்கிக்குது. அடுத்து கழுதையை கூப்பிட்டு சொல்றாரு, நீ காலையில இருந்து நைட் வரைக்கும் மனிதர்களுக்காக வேலை செய்யணும், நாள் முழுவதும் அவங்களுடைய சுமையை நீ சுமக்கணும், இதுக்காக நான் உனக்கு 50 வருஷம் ஆயுள கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட கழுதை சொல்லுது, ஐயோ 50 வருஷம் ஜாஸ்திங்க, எனக்கு 30 வருஷம் போதும் அப்படிங்குது. இப்ப அடுத்து மனுஷனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த உலகத்துல உனக்கு தான் முக்கியமான வேலையே இருக்கு, நீ தான் மத்த எல்லா உயிரினங்களையும் பாத்துக்கணும், உனக்கு நான் சுயமா யோசிக்கிற அறிவை கொடுக்குறேன், இதுக்காக நான் உனக்கு 20 வருஷம் ஆயுள கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இது கேட்ட மனுஷன் சொல்றான், ஐயோ 20 வருஷம் கம்மிங்க, நாய் விட்டு கொடுத்தா அந்த 15 வருஷம் எனக்கு கொடுத்துருங்க, குரங்கு ஸ்கிப் பண்ண 10 வருஷமும் எனக்கு வேணும், கழுதை விட்டு கொடுத்த 20 வருஷமும் எனக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 65க்கும் மேலான ஆயுட்காலத்தை வாங்கிக்கிறான். அதனாலயோ என்னமோ இந்த உலகத்துல பிறந்து முதல்ல 20 வருஷம் மனுஷனா வாழ்றான், அடுத்த 15 வருஷம் நாய் மாதிரி அலைறான், ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு நாய் மாதிரியே ஃபேமிலியை காவலும்